என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய சென்னை விருகம்பாக்கம் அலுவலகத்தில் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் கர்த்தர் கடந்த 2018 வருஷம் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேரிலே பீடியாட்ரிக் நியூரோ ரீஹாப் சென்டரை நம்ம விங்ஸ் ஆஃப் விக்டரி மூலமாக துவங்க போகிறோம். இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான காரியம். சில பிள்ளைகளை சில பெற்றோரால் அவங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இந்த காரியத்தை செய்ய போகிறோம். இதற்காக ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷனலிஸ்ட்டாக அந்த தெரப்பி படிச்சிருந்தா, அல்லது நீங்கள் ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால், அல்லது நீங்கள் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எங்களோட கூட தொடர்பு கொள்ளலாம். ஊழியத்துக்கு அர்ப்பணிப்புள்ளவங்க நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இணைந்து நாம் ஊழியத்தை செய்வோம். ஒருவேளை இந்த பெரிய திட்டத்துக்காக நாம் பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணணும். இதற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஃபோன் நம்பரில் உங்கள் ரெஸ்யூம் அனுப்பலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். அநேக இன்றைக்கி காசு இல்லாததுனால எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. நாம் இதற்காக அநேகரை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நன்மையை செய்வதற்கும் அழைக்கப்பட்டவர்கள். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நல்ல நாளிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்திலே நம்மோடு இடைப்படுவாராக. நல்ல ஆயத்தமாக இருங்க. நான் வளரணுன்ற அந்த பெரிய வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் நுனிப்புள்ள மேய்ந்த நாட்கள் போதும். குழந்தையான அந்த அனுபவங்கள் போதும். குழந்தை கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தது போதும். வளராத நிலை போதும். எனக்கு இது போதும், இப்படி வாழ்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழாதீங்க. தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து வாழ்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். ஆண்ட அந்த கிருபைகளை தருவாராக. எபேசியர் 4:15 எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் எல்லாவற்றிலும் வளரணும். நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவ வாழ்வினுடைய 3 வளர்ச்சிகள், அடிப்படை வளர்ச்சிகளை நான் இன்றைக்கி உங்களோட சொல்ல போகிறேன். அதில் முதல் வளர்ச்சியை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். முதல் காரியம் இந்த பிகினர்ஸ்ன்னு சொல்லலாம், துவக்க நிலை அல்லது ஆரம்ப நிலை என்று சொல்லலாம். இதில் நம்ம பிரச்சனை என்ன, நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1 11-12 யோவான் 1:11-12 நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. நாம் பாளையத்துக்கு புறமானவர்களாக வாழும்போது அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர்களையும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். பாருங்கள், இது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள். அப்போது அந்த பிள்ளை என்ற அனுபவம், சைல்ட் ஆஃப் காட் என்று கூட ஆங்கிலத்தில் சொல்லலாம். நம்ம குழந்தை கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவர் நம்ம ஜெபித்தா எனக்கு கொடுப்பார், அந்த விசுவாசிப்பாங்க. இயேசு எனக்காக மரித்தார், விசுவாசிப்பாங்க. இதெல்லாம் ஆரம்ப கால விசுவாச நிலை. பிரியமானவர்களே, நான் குழந்தையாக இருக்கிறேனா வளர்ந்துருக்கிறேனா அப்படின்றத ரொம்ப எளிதாய் அறிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை அப்பா வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு வந்த உடனே போகும்போதே அப்பா எனக்கு அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னும், போயிட்டு வந்த உடனே அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்கும். வாங்கிட்டு வரலாம் அடம் பிடிக்கும், வாங்கிட்டு வரலாம் கோவப்படும். நான் நினைக்கிறதெல்லாம் அப்பா செய்யணும்னு நினைக்கிறது இந்த குழந்தைத்தனம். இந்த குழந்தைத்தனம் எதுக்கெடுத்தாலும் கோச்சிக்கும், கேள்வி கேட்கும், சண்டை போடும், அப்புறம் திரும்ப மாறும். இப்படி இந்த குழந்தைத்தனம் இருக்குது பார்த்தீங்களா, வெறுமையாய் எனக்கு வேண்டியதை மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனுபவம் தான் இந்த குழந்தைத்தனம். நம்ம ஜபத்தில் அதிகபட்சமாக நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? நம்ம வெறுமையாக நம்முடைய தேவைகளை மாத்திரம் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். எனக்கு அது வேணும், இதை செஞ்சுருங்க, அதை பண்ணிடுங்கன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஜபத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு போகிறோம். நீங்கள் ஜபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துவது தவறில்லை. ஆனால் தேவனுக்கு ஜபத்தில் தெரியப்படுத்த மாத்திரம் நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போவீங்க அப்படின்னா இது குழந்தைத்தனம். மாற்றிக்கொள்ளுங்கள்.
தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை வளர்க்கிற இடம் உங்களுடைய ஜெப அறையாக இருக்கட்டும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்முடைய பாரங்களெல்லாம் அவர் மேல் வைத்து விட சொன்னார், நல்லது. அதுக்கப்புறம் அதோட ஜெபத்தை முடிச்சிடணுமா அப்படின்னா இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மோசே இன்னும் மலையின் கொடுமுடிக்கு வான்னு சொல்லி அந்த மலையின் உச்சிக்கு அழைத்து செல்கிறார். ஏன்னா அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதை அவர் காட்டவும் சொல்லவும் விரும்புகிறார். இந்த அனுபவம் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. நாமும் ஒரு விசுவாசிகளில் ஒருவனாய் வாழ்ந்து விட்டு போவதற்காய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய விசுவாசம் நல்லது, ஆனால் அந்த விசுவாசம் தேவனுக்குள்ளாக வளர்கின்ற விசுவாசமாக மாறணுமே தவிர என் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிற விசுவாசமாக மாத்திரம் இருந்துச்சுன்னா அது ஒரு பரிதாபமான நிலைமை. ஜபத்தில் வெறும் உங்கள் தேவையை சொல்லுகிற இடமா மாத்திரம் உங்கள் ஜப நேரத்தையும் உங்கள் ஜப இடத்தையும் வச்சிடாதீங்க. அதை தாண்டி தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை வளர்த்து கொள்ளலான்னு சொன்னால் நாம் இன்றைக்கும் குழந்தைகளாக தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் வாழ்கிறோம். அவரை விசுவாசித்தார்கள், அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அது போதுமா? போதாது. பாருங்கள், அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு, 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். நீங்கள் இன்னும் வளரணும்னு சொல்கிறார். நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நிறைய வசனத்தை படித்து அதன் ஆழங்களை கற்றுக்கொண்டு வளருவதற்கு பிரயாசப்படுங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம், பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியால் நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனத்திலே அவனுக்கு பழக்கம் இல்லை, ஏன்னா குழந்தையாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு வசனத்தில் பழகலை. அந்த ஞானப்பாலை இன்னும் குடித்து வளரலை. இன்னும் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த அனுபவம் வசனம் அவனுக்குள்ளாக போகாததினாலே குழந்தைத்தனத்தோடு கூட வாழ்கிறது தான் இங்கே ஆவியானவர் சுட்டி காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் 4ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அப்போ வசனத்தை கை கொண்டு வசனத்தை வாசித்து வசனத்தில் வேரூன்றுனா தான் வளர முடியும். இந்த நாளிலும் மனப்பாட வசனமாக 1 பேதுரு 2:3 குறித்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வளருங்க. குழந்தையாக இருந்தது போதும். உங்கள் ஜபத்தில் அந்த குழந்தைத்தனம் மாறணும். நாளைக்கு இன்னொரு வளர்ச்சியை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி வசனத்தை கை கொண்டு நாங்கள் ஆண்டவரே கலங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்து நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் குழந்தைகளாய், ஆண்டவரே குழந்தை கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்த அந்த அனுபவம் போதும்பா. இன்னும் நாங்கள் ஓங்கி வளர, கனி கொடுக்கத்தக்கதாக வளர எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும். தொடர்ந்து நடத்தும். மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.